ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஐ, யூ, வி, தே அந்த மாதிரியான ஆட்களை குறிக்கிற சொற்களோட எப்படி சப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் யூஸ் ஆகுது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கற்றுருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம திஸ், தட், தீஸ், தோஸ் இந்த 4 வார்த்தைகளோட சப்போர்ட்டிங் வெர்பை யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை டிஃபைன் பண்ணுறது. டிஃபைன்னாக்கா ஒரு பொருளை இதுதான் அந்த பொருள் அப்படின்னு நம்ம ஒரு விவரிக்கிறது. இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் டிஃபைன்ன்ற தான் அர்த்தம் வரும். சரி, இப்போ இந்த 4 வார்த்தைகள் திஸ், தட், தீஸ், தோஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம், டிஃபைன் பண்ண போகிறோம் ஒரு பொருளையோ இல்லை உறவையோ அப்படின்னு பார்க்கலாம். That is my book. That is my mother. Those are my pens. This is my pencil. Those are my brothers. These are my sisters. That is my dog. It is eating. These are his uncles. This is her aunt. ஸோ உங்களுக்கு இந்த வார்த்தை இந்த வாக்கியங்கள் சென்டென்ஸோட அர்த்தம் புரிஞ்சிடுச்சா அப்படின்னு பாருங்க. பாஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொடுத்துறேன். யோசிச்சுட்டு உங்களுக்கு அர்த்தம் புரியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை. என்னோட அர்த்தமும் நான் சொல்ற அர்த்தமும் உங்களுக்கு புரிஞ்ச அர்த்தமும் மேட்ச் ஆச்சுனாக்கா இட்ஸ் வெரி குட். அது என்னுடைய புத்தகம். அது என்னுடைய அம்மா. அவைகள் என்னுடைய பேனாக்கள். இது என்னுடைய பென்சில். அவர்கள் என்னுடைய அண்ணாக்கள் இல்ல தம்பிகள். இவர்கள் என்னுடைய தங்கைகள். அது என்னுடைய நாய். அது உண்ணுகிறது அல்ல சாப்பிடுகிறது. இவர்கள் அவனுடைய மாமாக்கள். இது அவளுடைய அத்தை. இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சதுனாக்கா வெரி குட். இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாக்கா நான் சொன்ன அர்த்தத்தோட மேட்ச் பண்ணி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதில் வேற ஏதாவது நீங்கள் புதுசாக பார்த்தீங்களா, கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது திருப்பியும் பாஸ் பண்ணுங்க. ஒரு தரம் பாருங்க. ஏதாவது புதுசாக இருக்கா, நம்ம இதெல்லாம் பண்ணாத இது இருக்கான்னு ஒரு தரம் பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம தோஸ், தீஸ் இது ரெண்டும் மோர் தென் ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ குறிக்கிறது. அதனால ஆர் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வெர்பை யூஸ் பண்றோம். தட், திஸ் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தரை குறிக்குது. அதனால ஈஸ்ன்ற சப்போர்ட்டிங் வெர்பை யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா தீஸ் சிஸ்டர்ஸ், தோஸ்னா பிரதர்ஸ், திஸ்ன்னு சொல்லும்போது பென்சில், தட்டுன்னு சொல்லும்போது மதர். ஒரு ஆளையோ பொருளையோ தான் குறிக்குது. அதனால அங்க ஈஸ் இல்ல ஆர். ரெண்டாவது, இந்த புதுசா இட் அப்படின்னு ஒண்ணு ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்கோம். இது அதுன்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இன்னொரு வகையில இட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இட் நம்ம யூஸ்வலா எப்படி சாதாரணமா யூஸ் பண்ணுவோம்னாக்க இந்த திஸ் தட்டை வச்சு இல்ல ஒரு பொருளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல தட் இஸ் மை டாக், என்னோட நாய் அப்படின்றத முதல்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை பத்தியே நான் திருப்பி பேசும்போது இட்ன்னு சொல்லுவேன். இட் இஸ் ஈட்டிங். திருப்பியும் தட் டாக் இஸ் ஈட்டிங் சொல்லாம ஒரு பொருளையோ ஆளையோ சொல்லி ஒரு உயிரினத்தையோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை குறிக்கிறதுக்கு நான் இட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இட்டு இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். வழக்கம் போல நான் சொல்ற போல இதை திருப்பி கேளுங்க. இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை திருப்பி கேளுங்க. இங்கிலீஷை நான் படிக்கிறத திருப்பி கேளுங்க. உங்களுக்கு ஈஸியா இங்கிலீஷ் இது பேசவும் வரும், புரியவும் ஆரம்பிச்சு. ஆல் தி பெஸ்ட்.